ரீசெண்டாக இவனுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கு இவங்க கிராண்ட் பேரண்ட் கொடுத்த டாய் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்கினாலும் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஓகே, ஸோ இந்த டாய் பார்க்க முன்னாடி சேனலில் போய் இன்ட்ரோ பார்த்துருவோமா? சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என் பேர் ஜோ. நம்ம சேனல் பேர் ஜோ த எக்ஸ்ப்ளோரர். புது ஃபுட்ஸு, ரிசார்ட்டு, புது பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக் ஆஃப்ஸில், லீவ்ஸில், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் நான் போக இடங்களை பற்றின வீடியோஸ் தான் சேனலில் பார்க்கலாம். இப்போ இந்த டாயை அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? இந்த டாய் நிறைய டாய்ஸ் பிளாட்ஃபார்மில் வாங்கலாம். நீங்கள் நான் வாங்கின அமேசானில் அதோட லிங்க் எனக்கு கீழே போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதித்தி டாய்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஊர் அப்படின்னா இட்ஸ் இன் குஜராத்லேருந்து வந்துருக்கு. பட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனக் தி ஸ்மார்ட்டஸ்ட் கிட் போட்டிருக்காங்க. ஸ்மார்ட்டஸ்ட் கிட்ஸ் விளையாடுறதுக்கான கேம் ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே, கட் பண்ணுங்கள். கட் பண்ணுங்கள். இது படிங்க, அப்புறம் கட்டுங்க. குட். நீங்களும் கட் பண்ணக்கூடாது. ஸோ சிசர்ஸ்லாம் இது நைஃப்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணணும்? குட். பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயா? இப்போ தான் நான் ஆரம்பிக்கும். ஹாய் சொல்லு. சேஃபாக வாங்கணுங்கிறதுக்காக டேப் எவ்வளோ ஒட்டியா? இது இஷ்டணும் இல்லையா? அப்படியே போட்டு எட் பண்ணிக்க. கணக்கு கொஞ்சம் தள்ளிக்கும். ஸோ இந்த டாய் ஃபேமிலியோட விளாட்லாம், பெரியவங்களும் விளாட்லாம். அந்த மாதிரி டாய் தான். உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? அச்சா இப்படி இருந்து வாயா. இல்லை கண்ணா, அம்மா வந்து இப்போ ஓப்பன் பண்ணு. நீ ஓப்பன் பண்ணியா கண்ணா? இது என்ன? அதான் முன்னாடி போய்க்கும். ஸோ இந்த கேம் அச்சா போயிட்டு சொல்லு. ஸோ இந்த கேமோட நேம் ஃப்ளிப் மீ. ஸோ இதுக்கு வந்து இவங்க டைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டைஸ் போட்டு விளையாடணும். கலர்ஃபுல் அழகாக இருக்குல்ல? ஆக்சுவலி இதை நான் வந்து இன்ஸ்டாவில் இருக்க ஒரு பேஜ்லாம் பார்த்தேன். அவங்க டாய்ஸ் எல்லாம் வைப்பாங்க. பட் அது கலர்ஃபுல்லாக இல்லை. பட் இது ரொம்பவே நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து டைஸ் போட்டு விளையாடணும். குடியாக்கண்ணா அப்படி இல்லைடக்கண்ணா, அப்பா சொல்லி தரவா? ஸோ இந்த கேம் எப்படிங்க நான் சொல்லித்தாங்க. பசங்க சேர்ந்து விளாட்லாம். ஸோ டைஸை கோல் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 பிளேயர்ஸ் வரைக்கும் விளாட்லாம். மினிமம் 2 பிளேயர்ஸ் விளாட்லாம். ஸோ இப்போ இது இவங்க என்ன விளாட போவாங்க, நானும் சேர்ந்து. ஸோ 3 பேர் விளாட போவோம். ஸோ இந்த கேம் எப்படின்னா டைஸ் இருக்குது. நீங்கள் டைஸை கோல் பண்ணி டைஸை கீழே போட்டு அது என்ன நம்பர் சொல்லுதோ அதை நம்ம இங்கே ஃப்ளிப் பண்ணணும். ஓகே, ரெண்டே சேர்த்து போடணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த டைஸ் போடுறேன். இப்போ நான் டைஸ் போடுறப்ப என்ன வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 6 + 1 7. ஸோ இப்போ நான் இந்த நம்பர்ஸை இது ஃபுல்லாக நான் வந்து இப்படி பெண்ட் பண்ணிட்டேன்னா நான் கேம் வின். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்கா? ஸோ நான் எப்படி பண்ணலாம்னா 7-ஐ பெண்ட் பண்ணலாம், ஃப்ளிப் பண்ணலாம். ஆகல்ஸ் 6 + 1. 6 + 1 என்ன? 7. சூப்பர். இல்லைனா 5 + 2. 5 + 2 என்ன? 7. 5 + 2 என்ன? 7. இல்லைனா நம்ம 4 and 3-யும் பெண்ட் பண்ணலாம். 4 + 3 என்ன? 7. ஸோ இது மூலியமாக அவங்க மேத்தும் கற்றுப்பாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கேம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ 7 வருது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து 7-ஐ கடை சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 7 வந்துச்சு. ஸோ இப்போ அவங்க 7-ஐ ஃப்ளிப் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைமில் அவங்க வந்து மற்றதெல்லாம் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வந்து கேம் பாதி முடிஞ்சிக்கிச்சு, இவ்வளோ தூரம் விளாண்டுட்டாங்க, இப்போ 7 வந்திருக்குன்னா இப்போ அவங்க மேத்தை இப்போ அவங்க வந்து மேத்தமெட்டிக்கல் அடிஷனை யூஸ் பண்ணி 5 + 2ன்னு சொல்லி இதுகண்டே அவங்க வந்து ஃப்ளிப் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் போக போக இந்த குழந்தைங்க அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் ஆட் பண்ணி கற்றுப்பாங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இப்போ நான் போடுறப்ப 6 + 1 அகைன் 7 தான் வருது. நான் வேறு எதாவது போடுறேன். ஸோ மொத்தமாக எப்படி இருக்கும்? ஃப்ளிப் பண்ணோட தான் இங்கே போகணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் அடுத்தது அகைன் நான் போடுறேன். ஸோ இப்போ 4 + 2 என்ன? 6. ஸோ இப்போ 6 வந்ததுக்கா. ஸோ அவங்க 6-ஐ பெண்ட் பண்ணணும். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக அவங்க அடிஷனை கற்றுப்பாங்க. ஸோ வித்தியாசமான அடிஷன் கற்றுப்பாங்க. ஏன்னா இந்த 6-ஐயே 1 + 5 போடலாம், 2 + 4 போடலாம். இது எல்லாமே இந்த குட்டி பசங்களுக்கு புதுசு தானே. நம்மளும் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இதெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு இது வந்து கேம் மட்டும் இல்லை, கொஞ்சம் அடிஷன்லாம் அவங்களுக்கு புரியும். நம்பர்ஸ் வச்சு விளையாட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமே புரியும்னு நினச்சிக்கேன். அதனால தான் இந்த கேமை நான் வாங்கினேன். இது சாதாரண டாய் இல்லை, குழந்தைங்களுக்கான டாய் தான். ஸோ இப்போ இவன் எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாண்டினா போடு. இப்போ எப்படி விளையாடுறான்னு பார்க்கலாம். கண்ணா இங்கே போடு, ஏன்னா நம்ம கேமரா தைக்கணும். ஸோ இந்த ரோபோட் நான் கீழே போட்டு விளையாடுறோம் உங்களுக்காக. என்ன இப்போ ஆனால் கவுண்ட் பண்ணுவான். ஸோ இது எத்தனை? 2 3 4 5 6 7 8.
ஸோ 8 வந்திருக்கு. ஸோ இதில் ஒன்னோட பெண்ட் பண்ணு 8. இது வேக எப்படி பெண்ட் பண்ணலாம்? 8 மட்டும் இல்லாமல் இந்த 8 வேக எப்படி பெண்ட் பண்ணுவேன்? 3. இதில் இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன 5 இருக்கா, அங்கே என்ன இருக்குது 3. அப்போ 5 and 3 பெண்ட் பண்ணாலும் எத்தனை ஆகுது? என்ன ஆட் பண்ணுங்க? 8. 8. 1 2 3 4 5. அப்படி பண்ணக்கூடாது. 5 + 3னா 5 ஆல்ரெடி இருக்குது மைண்டில். ஸோ 6 7 8ன்னு ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 5 and 3 இருக்குன்னு ஆட் பண்ணுங்க. 5 3. 5 + 3 8. 6 7 8 அப்படின்னு சொல்ல. 6 7 8. ஓகே 8. ஸோ இப்போ சாம் கவுண்ட். சாம் நீ டைஸ் கோல் பண்ண. சார் செகண்ட் என்னோட கவுண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இட்ஸ் மை கவுண்ட். ஸோ 6 + 1 7. எனக்கு என்ன 7ஆக வந்துட்டு இருக்கு. எனக்கு பிடிச்ச நம்பர் 7 தான். 6 7. ஸோ நான் வந்து 7 எப்படி பெண்ட் பண்ணுறேன்னா 5 + 2. 5 + 2 என்ன? 7. குட். ஸோ நவ் சாம்ஸ் டர்ன். கீழே போடுங்க. மெதுவாக போடும். ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. குட். 4 + 4 8. ஸோ இப்போ எதை நீ பெண்ட் பண்ணலாம்? 4 + 4 8. ஸோ 8. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம்னால குழந்தைங்கலாம் 8 கரெக்டாக அதையே பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அப்படியே விளையாண்டுட்டே இருக்கணும். எல்லாமே பெண்ட் பண்ணால் யார் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஃப்ளிப் பண்ணுறாங்களோ பெண்ட் என்ன ஆகுது, யார் ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். ஸோ ஒரு ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் பார்த்துட்டு நம்ம வீடியோ அவ்வளோதான். எனக்கு நான் பெண்ட் பண்ணிட்டேன், இப்படி ஃப்ளிப் பண்ணிட்டேல அவ்வளோதான். சார் நான் போட செகண்ட் ரவுண்ட் எத்தனை? 2 3 4 5 6. ஓகே 6 பெண்ட் பண்ணு. 6. ஓகே ஸோ நெக்ஸ்ட்னா 5 + 2 7. தடவை 7. ஸோ நான் 7ஏ பெண்ட் பண்ணுறேன் இந்த தடவை. நெக்ஸ்ட் சாம் மெதுவாக போடுங்க. என்ன? 4. ஓகே 4. உனக்கு எதை பெண்ட் பண்ணணும்? 4ஆ 1 + 2ஆ 1 + 3ஆ? 4. 4. குட். சாண்டினோ? Shiva. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே 10 எதை ஃப்ளிப் பண்ணுற? ஓகே ஸோ இப்படி தான் கேம் விளையாடணும். ஃபஸ்ட் டைம் யார் எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை நான் வந்து கிட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து எப்படி கவுண்ட் பண்ணா பார்த்தீங்களா, யூகேஜி பையனால் ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணான். பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னால இவன் பார்த்தோன்னே கவுண்ட் பண்ணிட்டான். ஓ சீஜஸ். இப்போ அடுத்து இவன் இப்போ என்ன பண்ணுவான், இதை 4-5 தடவை பார்த்துட்டானா இவன் கண்டிப்பாக இது 2 அப்படின்னு அவன் கவுண்ட் பண்ணாமலே சொல்லிடுவான். இதை கவுண்ட் பண்ணாமலே 6 சொல்லிடுவான். உங்கள் கிட்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது நல்ல ஒரு டாய். நான் சேனலில் போடுறதா இதான் ஒரு குழந்தைக்கு பெஸ்ட் டாய் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க. இது கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ வாங்குது ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். இதில் 2000 போட்டிருக்கு, பட் 2000 இல்லை. ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா அமேசானில் தான் வாங்கினேன், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் போடுறேன், லிங்க்கும் போடுறேன். நான் வாங்கினப்ப 899 இருந்துச்சு. இப்போ சேலில் 795 தான். ட்ரை பண்ணி பாருங்க. இது ப்ளூ, ஓகே கிரீன், இது எல்லாம் இது ரெட். சூப்பர். ஓகே ஸோ இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் குட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.